அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிற சூறா தான் சூரா அத்தீன். 95வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய இந்த சூரா அத்தீன் சம்மந்தப்பட்ட ஒரு சில விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். இது இறக்கப்பட்ட அந்த கால நேரத்தை பார்க்குற நேரம் இது ஒரு மக்கி சூறா என்றது தான் பெரும்பாலான அறிஞர்களின் கருத்தாகும். அதாவது முதலாவதாக இறங்கப்பட்டு 20 சூறாக்களில் இதுக்கும் உண்டு என்றதான் ஒரு இது. அதே நேரம் இது அது பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சூறாட ஓர்டர் இது 95வது அத்தியாயம். இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது சூரா அல் ஷரா அலம் நஷ்ரஹ் லக சத்ரக்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. அடுத்து அத்தீன், அதோட அல் அலக் இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக்னு சொல்லக்கூடிய அந்த இது. ஆகவே சூரா ஷரஹ் உள்ளத்தை பற்றி கதைக்குது. அதாவது ரசூல்லாவுக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு ஆறுதல் வார்த்தைகளாக, அதாவது கவுன்சிலிங் வேர்சஸாகவும் இருக்குது. அது நிறம் உள்ளத்தை பற்றி தான் கதைக்கிற ஒரு இது. அதோடு வரது அத்தீன். இது நாங்கள் தொடர்ந்து பார்க்க நேரம் விளங்கும். இது மனிதன் டிக்னிட்டி, அதாவது மனிதன் அந்த மெக்னிஃபிஷன் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த தன்மை அல்ல மனிதனுக்கு அழைச்சிக்கிற அந்த உயர்ந்த தன்மை சம்மந்தமாக கதைக்கு. சூரா அலக் அது ஒரு 3-4 விஷயங்களை கதைக்குது. தெரியும், எங்களுக்கு தரப்பட்டிருக்க பெரிய ஒரு அருள் உண்டாக அறிவு சம்மந்தமாக கதைக்குது. அது நேரம் எங்களோட படைப்பு சம்மந்தமாக கதைக்குது. அது நேரம் நாங்கள் போகிற நேரம், அதாவது இப்படியான ஒரு அருள் பெற்ற அந்த மனிதன் கீழ்த்தரமாக போகக்கூடிய அவனோட அரகன்ஸ், அதாவது பெருமை அடிக்கிறது ஒரு இழிவு செயலுக்கு இட்டு செல்வதாக கதைக்குது. அது நேரம் அல்லாஹ்க்கு அடிப்பணிதலின் முக்கியத்துவம் பற்றி கதைக்குது அந்த அலாக். இந்த சூராத்தீனும் மனிதன் படைப்பு, அல்லது மனிதன் எவ்வாறு செம்மையாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்றதை விட இன்னொரு சம்பந்தமும் கதைக்குது. அவன் எப்படியான சந்தர்ப்பங்களில் அல்லது எப்படி அவன் கீழ்த்தரத்துலையும் கீழ்த்தரமாக போகிறான்னு சொல்லி. ஆக சூரா அலக் சூரா தீனுக்கு இடையில் நிறைய ஒரு சந்தர்ப்பம் அல்லது ஒரு தொடர்பு இருக்குது. ஆகவே இதில் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாக இது பண்ணிக்கொள்ளலாம். அது நேரம் இந்த சூரா சம்மந்தப்பட்ட நிறைய ஹதீஸ்களும் வந்திருக்கிறது. அது நாங்கள் அதில் ஒன்று மட்டும் கடைசியாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் சூறாவுக்கு போவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வத்தூர் சீனீன் வஹாதல் பல்தில் அமீன். இது முதலாவது வத்தீனி வஸ்ஸைத்தூன். அது நேரம் அது முதலாவது ஆயத்து. வத்தூர் சீனின் 2வது, வஹாதல் பல்தில் அமீன்றது 3வது. இந்த 3 ஆயத்துக்கள் இதில் இருக்குது. எங்களுக்கு தெரியும், வக்கு 2 பிரதானமான மீனிங் இருக்குது. ஒன்று அண்டுன்னு வரும், மற்றது ஒன்று மீது சத்தியம் செய்கிறதுக்குன்னு வரும். அது என்ன மீனிங்காக கொடுக்குறன்றது தீர்மானிக்கிறது அது எதை சொல்ல சார்ந்து வந்திருக்குது, அந்த சொல் எந்த நிலையில் இருக்குது. தவறா தேரா பேசா அல்லது ரஃபுட நிலையா நசுபுட நிலையிலையா ஜர்ருட நிலையில் இருக்கிறத வச்சு தான் இது பண்ணும். அது வத்தி நீ என்று முடிகிறது தேர், அதாவது ஜர்ருட நிலை. அதனால் வாக்கு வர மீனிங் தான் சத்தியம் என்று வரும். வல்லாஹி என்று வர மாதிரி வத்தீனி என்றாலும் தீன் மீது சத்தியம், அதாவது அத்தி மீது சத்தியமாக. வஸ்ஸைத்தூனி திரும்பி நீன்னு முடிகிறதுனால வஸ்ஸைத்தூன்னா ஜெய்தூன் ஒலிவ் மீது சத்தியமாக. அதே நேரம் வத்தூர் சீனின்னு, அது சீனின்றதுக்குரிய ஒரு இது ஒன்று இருக்குது. நாங்கள் சிம்பிளாக அதை டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. எகெயின் வத்தூர் சீனின்னு சொன்னால் தூர் சினாய் இன் மீது சத்தியமாக. வஹாதல் இந்த ஹாதாண்டா இதுன்னு வரும். மேலும் இந்த பலதில் அமீன், இந்த பாதுகாக்கப்பட்ட அல்லது செக்யூர் பண்ணப்பட்ட இந்த நகரத்தின் மீதும் சத்தியமாக. பொதுவாக எங்களுக்கு குர்ஆன் நடையில் பார்க்க நேரம் வரக்கூடிய ஒரு விஷயம்தான், அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறதாக இருந்தாண்டா 2 காரணத்துக்காக சத்தியம் செய்யலாம். ஒன்று, அந்த பொருள் பெருமதியானதாக அல்லாட பார்வையில் இருக்கும். 2வது ஒரு எம்ஃபசைஸுக்காக வேண்டி இருக்கும், அல்லது தொடர்ந்து வாரது ஒரு ஒன்றை உறுதிப்படுத்துகிற ஒரு இதாக இருக்கும். 3வது ஒரு அது சார்ந்த ஒரு விளக்கம்தான் மனிதர்களோட அட்டென்ஷனை, அதாவது மனிதன் கவனத்தை முழுமையாக ஈர்க்கிறதுக்கு தான் எல்லாம் சில விஷயங்கள் சத்தியம் செஞ்சுட்டு இன்னொரு சில விஷயங்கள் சொல்கிறான். ஆகவே சத்தியம் செய்கிறது என்ற அந்த பொருளுக்குரிய அந்த அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த ஒரு வகையான மதிப்பு, அல்லது மக்கள் மதிக்கப்படணுன்றதுக்காக வேண்டி கொடுத்த அந்த விஷயம், அல்லது அல்லாட மனிதன பார்வையில் அந்த அளவு இருக்கணும்ன்றது ஒரு விஷயமா இருக்கும். அதெல்லாம் தொடர்ந்து வரக்கூடியதான் முக்கியமான செய்தியாக இருக்கும். அப்போ இதிலெல்லாம் ஒரு வத்தீன், தீன், ஜெய்தூன், தூர் சினான், பலதில் அமீன் சொல்லி ஒரு 4
முக்கியமான அந்த இதில் எல்லாம் சத்தியம் செஞ்சுக்கிறான். வளமையான இதுதான் இது. அத்தி மரத்தின் மீதும் அல்லது அத்தி பழத்தின் மீதும் ஒலிவ் வீன் மீதும் சத்தியமாக, சீனான் மலையின் மீதும் சத்தியமாக, அல்லது இது பாதுகாக்கப்பட்ட இந்த நகரத்தின் மீதும் சத்தியமாகன்ற ஒரு மொழிபெயர்ப்பு. இது ஒரு இதாக வரும். ஆனால் அரபில் இன்னொரு வழக்கம் தான் இருக்குது. இந்த பழங்கள் அந்த இதுகளை சொல்கிற நேரம் அது உருவாகிற அல்லது விளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலங்களையும் குறிப்பிட்டதாக இருக்கும். ஆக வத்தீன் வஸ்ஸை தூணுன்றது இன்னொரு விளக்கத்தின்படி அது வந்து மெயினாக விளையிற இடம் வந்து ஷாம் நகரம் அல்லது ஜெருசலம் அல்லது சார்ந்த பகுதி. ஆகவே வத்தீன் வஸ்ஸை தூணுன்றது வந்து ஜெருசலத்தின் மீது சத்தியம் என்றும் வரும். தூர் சீனா மலை எங்களுக்கு தெரியும், அது மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்மந்தப்பட்டது. ஆகவே அந்த தூர் சீனாயின அல்லாஹ் மெக்னிஃபிசன்ட் பண்ணி காட்டுறது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு அல்லாஹ் கதைச்ச இடம். அதனூடாக அந்த மலை ஓரளவு முக்கியத்துவமும் மதிப்பும் பெறுகிறது. ஆகவே அதை ஞாபகமூற்றதாக இருக்குது. வஹாதல் பலதில் அமீன்றது பெரும்பாலான அறிஞர்களின் கருத்துப்படி அது மக்காவை குறிக்கும். ஆகவே இந்த 3 பிளேஸை குறிக்கிறதாக இருக்கலாம். வத்தீன் வஸ்ஸை தூணுன்றது வந்து அந்த அத்தி ஒலிவுகள் அதிகமான விளைச்சலை கொடுக்குற ஒரு இடமாக ஜெருசலம் இன்று வரங்காட்டிலும் இருக்குது, அந்த ஷாம் பிரதேசம். தூர்சினான் மலை என்றது அந்த ஒரு இது. அது இல்லாமல் மக்கா. இதோட இன்னொரு விளக்கம். இதில் இன்னொரு மாதிரி போகிறேன்னு சொன்னா, வத்தீன் என்றது அத்தி என்ற அந்த ஃபிக்குன்னு சொல்லும் இங்கிலீஷில். அது வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தில் அல்லது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் ஒரு முக்கிய பிரபல்யமான ஒரு ஒரு செடி அல்லது ஒரு மரமாக இருந்திருக்குது. ஆக அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்கிறதாக வருது. வஸ்ஸை தூணுன்றது வந்து அகெயின் ஜெருசலம் அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்கிறதாக வருது. தூர் சீனான் மலை எங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்கிறதாக வருது. பலதில் அமீன்னு சொல்லக்கூடிய இந்த மக்கா வந்து 2 முக்கியமான நபிமார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை குறிக்கிறதா இருக்குது. ஆகவே இன்னொரு வகையில் சொல்கிறாண்டா 5 முக்கியமான நபிமார்களை குறிக்கிறதாக சிலேடையாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். அதாவது எங்களுக்கு தெரியும் உலுல் அஸ்ம்ன்ற நேரம் மனிதர்கள், அதிலே முஸ்லீம்கள், மோமீன்கள், முஹ்சினீன்கள்னு சொல்லி வாழ்ந்து நபிமார்கள், ரசூல்மார்களையும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படி வந்து உலுல் அஸ்முன்றாக்கள் தான் அந்த 5 முக்கியமான நபிமார்கள். ஆக இந்த 5 முக்கியமான உலுல் அஸ்ம்களையும் குறிக்கிறதாகவும் அல்லது அவங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தில் சத்தியம் செய்கிறதாகவும் இன்னொரு விளக்கம் இருக்குது. ஆகவே இது வெறுமனை இப்படி பார்த்தாலும் பல கோணங்களை பார்க்கப்படலாம். இந்தளவுக்கு ஒரு ஒரு கன்சைஸ் ஆன விஷயம், அதாவது இதுவரையும் இறக்கப்பட்ட உலுல் அஸ்ம்கள் அல்லது அவங்கள சார்ந்தது மீது எல்லாம் சத்தியம் செய்துட்டு இதுவரையும் இறக்கப்பட்ட ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் இறக்கப்பட்ட அந்த முக்கியமான இறக்கப்பட்ட அந்த தூதுத்துவத்தை மீதும் சத்தியம் செய்துட்டு தான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்போ இதில் வச்சு விளங்கும் அடுத்த வார வசனம் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் பெறுது அல்லாட பார்வையில்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கும் இது இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். என்னடா அடுத்த வசனம் எங்களுக்கு அதுக்கான லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நிச்சயமாக மனிதன் மிக அழகான வடிவில் அல்லது சீரான ஒரு 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 பெஸ்ட் பொஸ்டரில் படைக்கப்பட்டிருக்கிறான்னு ஒரு விஷயம் வருது. ஆகவே இந்த தீன் அல்லது அந்த ஒலிவ் அல்லது அந்த அத்திப்பழத்துக்கும் இந்த மனிதன படைப்பிட அழகுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குது, அல்லது மனிதன படைப்பிட இதுக்கும் சம்மந்தம் இருக்குதான்ற ஒரு விளக்கம் இருக்குது. அதை பார்த்துட்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் போவோம். தீன்னு சொன்னால் தெரியும், அத்திப்பழம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரைட். இது பெரியொரு நியாயமான பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு இது உண்டு. இன்சுலினை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த ஹார்ட் இம்யூனிட்டின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் இந்த தீன்ன்றது மனிதனுக்கும் இப்பயும் இன்றளவும் உதவுது. ஆகவே அந்த இதில் அதை மீன் பண்ணிவிட்டு அல்லாஹ் சீராக மனிதனை படைச்சான்றதுக்கு அப்படி ஒரு கனெக்ஷனும் எடுக்கலாம். அது இல்லாமல் இந்த ஃபிக்ன்ற இந்த தீன், அதாவது அத்திப்பழம் வந்து பிரதானமான எல்லா மதத்துக்கும் முக்கியத்துவம் பெறுறதாகவும் இருக்குது. இன்னொரு ஒரு விளக்கம்படி, அதாவது உருவாகின எல்லா மேஜர் மாடர்ன் ரிலீஜன்ஸ், ஏன்ஷியன்ட் ரிலீஜன் எல்லாம், கிறிஸ்டியானிட்டி, ஜூதாயிசம், இஸ்லாம், ஹிந்துவிசம், புத்திசம் எல்லாத்துலேயுமே இந்த அத்திப்பழம் வந்து முக்கியத்துவம் பெறுது. உதாரணமாக புத்திசத்தை சொல்கிறேன்னு சொன்னாங்க, ஃபீகாஸ் ரிலீஜியோசான்றது வந்து அதான் போதி மரம்னு சொல்லுவோம். அது வந்து இந்த ஃபிக்கோட வரக்கூடிய அதே ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு இது உண்டு. அது இல்லாமல் யூதர்கள் நம்புறது வந்து ஒரு இதுண்டாக வந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஈவ்னு சொல்லுவோம். ஈவ் வந்து அந்த வெக்கத்தை மறைக்கிறதுக்காக பாவிக்கப்பட்ட வந்து இந்த அத்திப்பழத்தில் மரங்களோட செடிகள்னு சொல்லி. அதில் நேரம் கிறிஸ்டியானி படியும் சென்டர் ஆஃப் ஹியூமன் கிரியேஷனில் இந்த அத்திப்பழம் அல்லது அத்தி மரம்ன்றது வந்து முக்கியமான இது பண்ணுதுன்னு சொல்லி கொண்டு வருது. அது இல்லாமல் கிறிஸ்டியானிட்டியில் இது சொல்கிற வந்து அத்திப்பழத்துக்கு அல்லது அத்தி மரத்துக்கு சொல்கிற வந்து ட்ரீ ஆஃப் லைஃப், ரைட்.
அதே நேரம் நாலேஜ் ஆஃப் லைஃப் இதெல்லாம் பல இதுக்கெல்லாம் சொல்லுது. அதே நேரம் இந்த அத்திப்பழத்தில் ஹிஸ்ட்ரி வந்து இப்போ உள்ளதுபடி கிட்டத்தட்ட 80 மில்லியன் இயருக்கு மேற்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அதனால் அத்திப்பழத்தில் அறுவடை சார்ந்து 11,000க்கும் அதிகமான வித்தியாசமான அறுவடைகள் அதிலிருந்து பெறலாம், அல்லது வித்தியாசமான கல்டிவேஷனில் வரப்படலாம்ன்றதெல்லாம் இருக்குது. ஆக ஏன்ஷியன் க்ரீக் ஆக்கள் வந்து இந்த அத்திப்பழத்தை என்ன ஒரு ஃபர்டிலிட்டி, அதாவது அபிவிருத்தன்மை அல்லது ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு சிம்பிளாக பயன்படுத்துகிறாங்கன்றது ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. அது இல்லாமல் ரெண்டாவது தான் ஜெய்தூன் ஒலிவில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து எகெயின் அது ஒரு இன்னும் பல இப்பயும் நாங்கள் எல்லோரும் இது பண்ணுற ஒரு விஷயம் தான். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ், ஹெல்த் சம்மந்தப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆகவே எல்லாம் அப்படி 2 முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்களோடு அல்லது மனிதனுக்கு மிகவும் என்ன நெருங்கிய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற சில விஷயங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்தது சொல்கிறதாகவும் இருக்கலாம்ன்ற ஒரு விளக்கமும் இருக்குது. இந்த இதுலேயும் எகெயின் இந்த ஒலிவ் மரத்தில் இது பண்ணி பார்க்குற நேரம் சில மரங்கள் இப்பயும் இருக்குதான். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமைப்பட்ட சில மரங்களும் இப்பயும் மத்திய தரை கடல் அந்த பிரதேசங்களில் இருக்கிறது. அதே நேரம் இது ஒன் ஆஃப் த வெரி ரெசிலியன்ஸ்னால் எல்லா தகுந்த காலநிலைக்கும் தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு மரம். அடுத்தது இதை சம்மந்தப்பட்ட நிறைய அந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் இதுவும் எகெயின் கிறிஸ்டியானிட்டி, ஜூடாயிசம் அதுகளுக்கும் இந்த ஒலிவ் மரத்துக்கு சம்பந்தம் இருக்குது. ஆகவே இதெல்லாம் சொல்ல வாரது, இதுவரை இறக்கப்பட்ட மேஜர் ரிலீஜன்ஸ் அல்லது இதுவரை இறக்கப்பட்ட அல்லாட தூதுத்துவம் அது மறைவு வந்ததாக இருக்கலாம், அல்லது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும்பாலான ஆக்களால் பின்பற்றப்பட்ட மதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது அவங்க புனிதத்துவமாக கருதுகிற 2 விஷயங்களை சொல்லிட்டு தான் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்ற இன்னொரு விளக்கம் இருக்குது. ஆகவே இப்படி பல கோணங்களை இதை பார்க்கலாம். ஆகவே அந்த விஷயங்களோட இன்னும் இதில் நிறைய இது இருந்தாலும் அந்த விஷயங்களோட அடுத்ததுக்கு போவோம். தூர்சீனான் மலை, இது எகெயின் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம், அல்லது அல்லாஹ் நேரடியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கதைச்ச இந்த மலை தான். ஆகவே அந்த இதில் ஊடாகவும் அல்லாஹ் சத்தியம் செய்துட்டு சொல்கிறான். அடுத்தது பலதுல் அமீன், மக்கா. ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஞாபகப்படுத்தக்கூடிய அல்லது அவங்க பிரதிநிதித்துவப்படுத்த முக்கியமான ஒரு இடம்தான் மக்கா, புனித மக்கா. பலதுல் அமீன்றது பலதுன்ற நகரம், அமீன் சொன்னால் பாதுகாக்கப்பட்டது அல்லது செக்யூர் பண்ணப்பட்ட நகரத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஆகவே பல விஷயங்கள்லிருந்து சத்தியம் டிஃப்ரெண்ட்டான வியூ குர்ஆனில் மற்ற இடங்களில் அல்லாஹ் அஷம்ஸ் சில படைப்புகளை பற்றி சந்திக்கலாம். ஆனால் இந்த இது வந்து கன்செப்ஷுவலாக அல்லாஹ் சத்தியம் செய்கிறது வந்து அது இதுவரையும் இறக்கப்பட்ட தூதுத்துவங்கள் அல்லது இதுவரையும் இறக்கப்பட்ட உலுல் அஸ்ம்கள் அல்லது இதுவரையும் எல்லா ரிலீஜனாக போற்றப்படக்கூடிய 2 முக்கியமான மரங்கள் அல்லது மனிதனுக்கு அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய 2 மரங்கள் சம்மந்தப்பட்டு சத்தியம் செய்துட்டு சொல்கிற அடுத்த ஒரு இதுதான் லக்கத் லக்கனல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். இந்த முழு சூறாடையும் மைய கருத்தும் இதுதான். லக்கத் ஹலக்னா அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற அந்த அந்த ஒரு மேன்மையான ஒரு தன்மையை சொல்கிறதாகவும் இந்த இதில் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒரு 4 அல்லது 5 விஷயங்கள் எல்லாம் சத்தியம் செய்கிறான். அதே அடுத்த வசனம் எம்ஃபசைஸ் ஆகிறதுக்கு, உறுதிப்படுத்துகிற அல்லது அதை அட்டென்ஷனை எங்களை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமாக இருக்குது. ஆனாலும் திருப்பியும் லக்கதுன்னு சொல்லி இன்னொரு சொல்லையும் போட்டு இன்னமும் அது நிச்சயமாக அல்லது அதை இன்னும் உறுதிப்படுத்துகிறத இன்னொரு சொல்லையும் எல்லாம் போட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறான். ஹலக்னா, நாங்கள் படைத்தோம், வி கிரியேட்டட் இன்சான் ஃபி அஹ்சனி தக்வீம். இந்த நான் ஏன் எல்லாம் சொல்கிறான், நாங்கள் என்ன சொல்கிறான்றதுக்கு நான் இன்னொரு இடத்துல ஒரு சின்ன ஒரு விளக்கம் நான் சொன்னேன், அதை பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் படைத்தோம் இன்சான் ஃபி அஹ்சனி தக்வீம். எகெயின் நான் ஏற்கனவே சொன்னப்போ இந்த வசனம் தான் முக்கியமான ஒரு கருப்பொருளை சொல்ல வர வசனம். அதுலேயும் அஹ்சனி தக்வீம்ன்றது இன்னொரு அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு தண்டாக இருக்கும். நாங்கள் லக்கதுன்னு சொன்ன அதை உறுதிப்படுத்துறது, ஹலக் படைக்கிறது, நாங்கள் படைத்தோம். இன்சான்டா தெரியும், அது ஒருமை சொல். ஆனால் சில வகையில் ப்ளூரலாக யூஸ் பண்ணப்படலாம் அதோட கன்டெக்ஸை பொறுத்து. இது 2 முக்கியமான அடிச்சொல்லிருந்து வருது. இன்சான்ன்றது ஒன்று உன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இதுலேருந்தும் நசீர் என்று சொல்லக்கூடியதுலேருந்தும் வருது, அடிச்சொல்லிருந்து வருது. ஆகவே உன்ஸ்ன்னு சொன்னால் ஒரு அஃபெக்ஷன் ஒரு லவ், அதாவது ஒரு அன்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட ஒரு பாசம் அல்லது இந்த இமோஷனலாக
இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு ஆளை சொல்கிறதா தான் இன்சான் என்றது இருக்கும். அது இல்லாமல் நசீன்றது வந்து கீப் ஃபொகெட்டிங், அடிக்கடி மறக்கக்கூடிய ஒரு. ஆகவே அல்ல இந்த மனிதனை இன்சானு குறிப்பதனூடாக இன்சானை படைச்சிக்கிறான். ஏன்னா அடிக்கடி மறக்கக்கூடியவனாகவும் அதே நேரம் சில விஷயங்களை தன்னை இணைச்சு கொள்ளக்கூடிய இமோஷனல் பொண்ட் ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இந்த இன்சான்ன்றத ஃபீச்சர் இருக்குது. ஆகவே ஹலக்னல் இன்சானோட இப்படியானாகத்தான் அங்கே இது பண்ணிக்கிறான். ஃபீ அஹ்சனி தக்வீம், இதில் உண்மையாக தான் இந்த அஹ்சன்டா தெரியும். ஹசன் என்று சொன்னா மிக அழகானது அல்லது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ரைட், பெஸ்ட் அல்லது இருக்கிறதுல ஹசன் என்றது அழகு, அஹ்சன் என்றால் அதை விடவும் மேன்மையானது. அதை குட் பெட்டர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோமே, அஹ்சன்டா பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பெஸ்ட் தக்குவீம்னு சொன்னால் அது சில நேரம் கியாம் என்று நேராக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த சொல்லிருந்து வரலாம். ஆகவே சிறந்த நேரான நிலையில் அல்லாஹ் மனிதனை படைத்தான். இது அந்த கூர்ப்பு அல்லது இவல்யூஷன் அல்லது மற்ற விலங்குலேருந்து வேறுபடுகிற நேரம் விஞ்ஞானம் சொல்கிற ஒரு விஷயந்தான் மனிதன் தான் நேராக நிற்க இது பண்ண முதலாவது மிருகம்னு சொல்லி. ஆகவே அந்த இதில் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தலாம். என்றாலும் கவாம் அல்லது தக்வீம் என்றது வந்து ஒரு டிசைன் அல்லது ஒரு மோல்ட் பண்ணுறது சொல்கிறது, அல்லது ஃபைனஸ் சிமெட்ரி, மிகவும் சமச்சீராக இருக்கிறது, அல்லது பெஸ்ட் ஆஃப் ஸ்டாச்சு. அஹ்சன்டா தான் பெஸ்ட், தக்வீம்னு சொன்னால் இந்த மாதிரியான இதுகள்லாம் இது பண்ணலாம். இது ஒரு கருத்து. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, இன்னொரு கருத்தும் இருக்குது. என்னென்னா அல்லாஹ் இந்த அஹ்சனு தக்வீமில் 3 முக்கியமான ஃபேக்கல்ட்டிஸை கொடுத்து அல்லாஹ் இது பண்ணிக்கிறான். முதலாவது தான் ஃபிசிக்கலாகவும் மனிதன் மிக அழகாக இருக்கிறான், பெஸ்ட் நேச்சரில் இருக்கிறான். ரெண்டாவது இன்டலெக்சுவல், அறிவு அல்லது நுண்ணறிவு ரீதியாகவும் பெஸ்ட் எமாங் த கிரியேஷனில் இருக்கிறான். அதே நேரம் ஸ்பிரிச்சுவலாகவும் ஆன்மீகம் சார்ந்த வாரம் இருக்கிறான். உதாரணமாக இது 3மே மிக பெஸ்ட்டான லெவலில் கலந்து கொண்ட ஒரு 3 ஃபேக்கல்ட்டிஸும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே கிரியேஷன் வந்து மனிதன் தான். மலக்கு மாதிரி தானே ஸ்பிரிச்சுவலாக பெஸ்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஃபிசிக்கலோ மற்ற இதுகள் இன்டலெக்சுவல் அது தன்னை பகுத்தறிவுன்ற விஷயம் இருக்காது. ஏனென்ன விலங்குகளுக்கும் இதில் கொஞ்சம் இருக்குமே தவிர இந்த 3மே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 3 ஃபேக்கல்ட்டிஸும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு அந்த படைப்பு வந்து மனிதன் தான். ஆகவே அஹ்சன் தக்வீம்ன்றது இந்த 3 வித்தியாசம். அதாவது எங்களுக்கு ஃபிசிக்கல் பாடி ஒன்று இருக்குது, ரூஹ் ஒன்று இருக்குது, அதே நேரம் இந்த அக்கல்னு சொல்லக்கூடிய இந்த இன்டலெக்சுவல் இருக்குது. ஆகவே அந்த இதிலேயும் இதாகுது. இது நூடாக எல்லாம் இது பண்ணுறான். என்னென்னா மனிதனை நாங்கள் படைத்தோம், என்னன்னு சொன்னால் அஹ்சன் தக்வீம் படைத்தோம். இதில் என்ன எங்களை சொல்லுவார்னா எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த டிக்னிட்டி அல்லது எங்களுக்கு தந்திக்கிற அந்த மதிப்பு, அல்ல இடத்துல ஒரு மதிப்பான ஒரு பெருமதிமிக்க ஒரு படைப்பாக அல்ல இது பண்ணின ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து எங்களுக்கு அல்லா தந்திக்கிற பொட்டென்ஷியல், ஏன்னா எல்லாத்துலேயும் ஃபிசிக்கல் இன்டெலெக்சுவல் ஸ்பிரிச்சுவல் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக தந்ததுனூடாக அல்லா எங்கள்கிட்ட இருக்கிற பொட்டென்ஷியல், அது எங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன தகுதிகள்னு சொல்லலாம். அதனூடாக வரக்கூடிய முக்கியமானது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பு கூற தன்மை. ஆகவே இந்த உலகத்தையும் நாங்கள் தான் அதை வளப்படுத்தணும், இமாராத் செய்யணும். ஏன்னா நாங்கள் தான் பெஸ்ட்டானாக்கள். நாங்கள் இதை எல்லாத்தையும் மற்றவங்களுக்கும் வழிகாட்டணும், எல்லாரையும் சந்தோஷமாக அல்லது நிம்மதியாக வாழ வைக்கணும் என்றது எல்லாம் என்றதுக்கு இந்த அஹ்சன் தக்வீம் ஊடாக இது எல்லாமே அடங்குது என்றது ஒரு இதொண்டு விஷயம். அதே நேரம் இதில் அஹ்சன்னு சொன்னால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், ஆனால் அதோடைய மோஸ்ட் எக்ஸலண்ட்னு சொல்லலாம். ஆனால் இதோட ஆப்போசிட் வர்றது வந்து அஸ்வா, ரைட், அதாவது மோஸ்ட் டெரிபிள் அப்படின்னு சொல்லலாம். ரைட், மோஸ்ட் டெரிபிள், அது அஹ்சனுக்கு ஆப்போசிட்டானது வந்து அஸ்வா அப்படின்னு சொல்கிறது, அது வேர்ஸ்ட் அல்லது மோஸ்ட் டெரிபிள்னு சொல்லுவோம். அது மிக பரங்கனமான அது மோசமான அந்த ஒரு மீனிங் வரலாம். அதோடு அடுத்து வரதான் சும்மன்றது வந்து ஒன்றத்திலிருந்து வாருது, ஒன்றுக்கு பிறகு வாருது. லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம்னு சொல்லி எல்லாம் பெரிய ஒரு விஷயத்த சொல்கிறான். மனிதனுக்கு கொடுத்திருக்கிற டிக்னிட்டி, பொட்டென்ஷியல், ரெஸ்பான்சிபிலிட்டி, அது பெஸ்ட் இன் ஆல் 3 ஃபேக்கல்ட்டிஸ்ன்னு எல்லாம் சொல்லிவிட்டு பிறகு ரததுனாகும் அஸ்ஃபல சாஃபிலின். ரததுனான்னு சொன்னால் நாங்கள் அவங்கள ஆக்கினோம் இது மாதிரி வரும். அல்லது அவன் அந்த விஷயத்துக்கு இது பண்ணான் அஸ்ஃபல. நான் இப்போ சொன்னேன் அஹ்சன்ன்றத ஆப்போசிட் தான் அஸ்ஃபல். சரி, அஹ்சன் அஸ்ஃபல். அவங்கள பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஹை லெவல் இருப்பாங்க, அஸ்ஃபல்ன்றது மிச்சம் லோ லெவல் இருப்பாங்க. சாஃபிலின், அஸ்ஃபல் சாஃபிலின் அவங்கள மிக தாழ்ந்தோரிலும் தாழ்ந்தோராக ஆக்கினோம், நாங்கள் அவங்களுக்கு உட வச்சோம்.
இதில் ரெண்டு விஷயம் அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் அவங்கள அப்படி இதை பண்ணோம். ஆகவே அல்லாஹ் ஹலக்குனா நாங்கள் படைத்தோம் இப்படி, ஆனால் பிறகு அவங்கள தாழ்ந்தோரும் தாழ்ந்ததாக மாற்றினோம். அப்போ இதில் அல்லாஹ் தான் நல்லா படைச்சான்றது ஓகே, எங்களுக்கு நல்லா விளங்குது. ஆனால் அல்லாஹ் தான் நீங்களே தாழ்ந்தோரும் மாற்றுறான்றது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதில் சிம்பிளான அல்லது இது நிறைய டிஸ்கஷன் பண்ண இருந்தாலும் சிம்பிளான ஒரு விஷயம்தான் கோஸ் அண்ட் எஃபெக்ட். நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுக்கு எஃபெக்ட்டும் வச்சு தான் நல்லா இந்த உலகத்தை படைச்சிக்கிறேன். ஒரு விதின்னு சொல்லுவோம், ஃபிசிக்கல் லோன்னு சொல்லுவோமே, மேலிருந்து விழுந்தால் கண்ணை மூடிக்கொண்டு என்ன காப்பாற்றுவோன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு இதில் விழுந்து காலொடைஞ்சாப்பூர் அல்ல என்ன காப்பாற்றலையேன்னு சொல்லப்படாது. ஏன்னா எல்லாம் இந்த உலகத்தில் வச்சுக்கிற புவியீர்ப்பு சக்தியினூடாக, கிராவிட்டியினூடாக மேலிருந்து எந்த ஒரு பொருள் விழுந்தாலும் கீழே விழும். அதை மீறி அல்லது அதை எந்த இது பண்ணலாம்ன்றது அல்லாட பொறுத்தில் உள்ளது. ஆனால் பொதுவான விதி இதுதான். அதை கோஸ் ஒன்று இருந்தால் இஃபெக்ட் ஒன்று இருக்கும். அதை ஒன்று செஞ்சால் அதை லீட் பண்ணி போகும். குடி போதையில் வாகனம் ஓட்டினா போய் முட்டிப்படுறன்றது கோஸ் அண்ட் இஃபெக்ட். அப்போ ஒரு பாவம் செஞ்சால் அதுக்குரிய தண்டனைன்றது ஒரு கோஸ் அண்ட் இஃபெக்ட். இதை இன்னொரு வகையில் சொல்லலாம், அல்லாஹ் அதை ஆக்கினான்ன்றது, அதாவது தாழ்ந்தோரிலும் தாழ்ந்தவனாக மாற்றினான் என்றது உண்மையில் அல்லாஹ் மாற்றுறதல்ல, மனிதர்களை சில நடவடிக்கைகளால் அவனாக அந்த இடத்துக்கு போகிறது தான் என்றதான் இது. இல்லாட்டி அல்லாஹ் மாற்றுறதல்ல. நாங்கள் இதை வித்தியாசமாக விளங்கப்படாது. இதில் நிறைய டிஸ்கஷன் இருந்தாலும் இது பண்ணப்படாது. என்னடா இது சிலாக்கள் இதோடு சம்மந்தப்படுத்தி பார்ப்பாங்க. அல்லாஹ் எங்களை படைக்கிற நேரமே சிலாக்கள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் படைக்கப்பட்டது, ஆகவே நாங்கள் என்ன வேலையும் செஞ்சு பிரயோஜனம் இல்லைதான் என்றெல்லாம் வரும். ஆகவே அது அல்ல. இது அழகான டிஸ்கஷன், அழகான சில இதுகள் இருக்குது. ஆனால் இதில் அல்லாஹ் இப்படி சொல்கிறதுல காரணம் என்னென்னா, நாங்கள் நடந்து கொள்வதன் ஊடாக தாழ்ந்தோர்களும் தாழ்ந்தார். இதில் அஸ்ஃபல அஸ்ஸாஃபிலின்னு சொல்லி வரல. அல் வந்தால் தெரியும், அரபில் தேன்னு வரும். அதாவது உயர்ந்தோர்களும் தாழ்ந்தோர்களும் மிக தாழ்ந்தோருன்னு சொல்லி வரல. சும்மா இப்படி ஒரு இதை தான் இது பண்ணிக்கிறாங்க. இதில் இன்னொரு விளக்கம் இருக்குது. அஹ்சன், அதாவது இது வந்தது எங்களுக்கு தெரியும். லக்கத் ஹலக்கல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். அஹ்சனி தக்வீம் சும்ம ரதுனா அஸ்ஃபல சாஃபிலின். அஹ்சனி தக்வீம் அஸ்ஃபல சாஃபிலின். மிக உயர்ந்த நிலையையும் மிக தாழ்ந்த நிலையும் சும்மன்ற அந்த ஒரு பிறகுன்றதுனூடாக அல்ல ரெண்டையும் சொல்ல வரேன். அப்போ என்னென்னா, இன்னும் சில அறிஞர்கள் கருத்துப்படி உலகத்தில் நிலைமைகளும் ரெண்டு தான். மறுமையின் நிலையிலும் ரெண்டு தான். ஒன்று அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க, நரகத்தில் இருப்பாங்க மறுமையில். அதான் உலகத்திலையும் இதுக்கு இடப்பட்டாக்கள் இருக்கலாம். ஒன்று அவங்க அஹ்சன்களாக இந்த பெஸ்ட் இதில் அந்த ஒரு லெவலில் இருக்கணும், இல்லைன்னா சாஃப்லின்களாக இருக்கணும். ரெண்டு இடையில ஒன்று இல்லை. சொர்க்கம் நரகம் இடையில ஒரு இது ஒன்று இல்லை என்றத இன்னொரு வகையில் சொல்லுறது. மிடில் ஒரு கிளாஸ் ஒன்று இல்லை. ஒன்று அப்பர் கிளாஸ் இல்லை லோவர் கிளாஸ். இது ரெண்டுலேயும் அல்ல மனிதனுக்கு சில பொட்டன்ஷியலை வச்சு தான் வச்சுக்கிறான். ஆனால் நாங்கள் தான் டிசைட் பண்ணுறோம். அல்ல எங்களை படைச்சது மிகவும் லக்கத் ஹலக்கல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம். அந்த தக்வீம்களாக நாங்கள் படைக்கப்பட்டாலும் சாஃப்லீன்களாக மாறுறதுக்கு நாங்கள் தான் காரணம் என்றதான் இன்னொரு இதுண்டாக இருக்கும். அதோடு வரக்கூடிய இதுதான் இல்லாண்ட எக்ஸெப்ட், இவங்களை தவிர, அல்லதீன இவங்களை தவிர, ஆமனு அமிலு சாலிஹாத். ஆகவே பெஸ்ட் நேச்சரில் இருப்பாங்க, வெரி வேர்ஸான ஆக்களும் இருப்பாங்க. இதை டிஃபைன் பண்ணுற விஷயம் என்னென்னா, இதெல்லாம் ரெண்டு விஷயங்களை சொல்கிறேன். ஒன்று ஆமனு அமிலு சாலிஹாத். ஒன்று நம்பிக்கைன்றதை விட நாங்கள் ஈமான் கொள்வதுன்னு சொல்லலாம். ஈமான் அதோடு வரக்கூடிய ஆக்ஷன், நம்பிக்கையும் ஆக்ஷன். அப்போ எங்களுக்கு இது தெரியும். இவங்களை தவிர, அதாவது இது ரெண்டும் இல்லைண்டா, இந்த ரெண்டு விஷயங்களும் இல்லைண்டா சாஃப்லீன்களாக ஒட்டோவாக வரும். இந்த உலகத்தில் உள்ள அந்த சில பௌதிக விதிகள் அல்லது அல்லாஹ் ஏற்படுத்திக்கிற சில இதுகளினூடாக தானாக போவாங்க. ஆகவே இந்த ரெண்டு விஷயத்தை எல்லாம் சொல்கிறேன். ஆமனுன்ற ஆமன நம்பிக்கை ஈமான்ன்றதை விட ஆமனுன்றத அடிச்சொல் பார்க்குற நேரம் ஒன்றை செக்யூர் பண்ணிக்கொள்வது, ஒன்றை பாதுகாப்பு இது பண்ணுறது. ரைட், அமனண்டா பாதுகாக்கிறது, அதாவது பாதுகாக்கப்படுறது. அப்போ ஒன்றை செக்யூர் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் எப்படின்னா சில விஷயங்களூடாக நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்ளணும். அதுதான் ஆமனும். அதாவது மர்ம அல்லது அல்லாட அந்த விஷயங்கள், அந்த மகத்துவம், ஈமான் கொள்கிற அந்த விஷயங்கள் இருக்குது, அதனூடாக நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளணும். ஆகவே ஆமனும் ஒன்று ஈமான் சார்ந்த அல்லது நம்பிக்கை அல்லது உள்ளம் சார்ந்த விஷயம். அதோடு வரக்கூடியதான் வாமிலு சாலிஹாத். அதோட அண்ட் அமலு சாலிஹாத். இது அமல்னா தெரியும். அமல் நாங்கள் செய்கிற கிரியைகள். இன்னொரு வகையில் சிம்பிளாக எங்களோட ஒரு இது இபாதத்துன்னு சொல்லலாம். சாலிஹாத், சலுஹான்னு சொன்னால் பொருத்தமானது. சாலிஹாத் என்று சொன்னால் அதோட பன்மை வரும். பொருத்தமான விஷயங்களை செய்கிறது. இதுக்கு ஒரு 5 அளவு விஷயம் இருக்கும்.
பொருத்தமானதை பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான மாதிரி பொருத்தமான அந்த மெத்தட் ஓடாக பொருத்தமான ஆள் செய்கிறது. ஆகவே இதையும் எப்பயும் செய்கிறதல்ல, அந்த பொருத்தமான அமல்கள் பொருத்தமானது மிகச் சரியான அமல்களை செய்கிறதாக்கள் வைக்கணும். ஆகவே அந்த அஸ்ஃபல சாஃபிலீன்களாக மாறாமல் இருக்கணும்னு சொன்னால் ரெண்டு குவாலிட்டியல்ல இதில் இது பண்ணுறான். ஒன்று ஈமான் கொள்ளணும், அதோடு சார்ந்த ஆக்ஷன் இது பண்ணணும். நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது ஈமான் நம்பிக்கையை மட்டும் கதைக்கிற இந்த சில மதங்கள் இருக்குது. அது நேரம் நல்ல விஷயங்களை மட்டும் போனால் போகும். இப்போ வெஸ்டர்ன் நாடுகள்லாம் நல்ல விஷயங்கள் அவங்கள்ட்ட பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கும், அல்லது மெனர்ஸ் பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் ஈமான் இருக்காது. ஆகவே இது ஈமான் மட்டும் உள்ள அமல் இல்லாது, அல்லது அமல் மட்டும் இருக்கிற ஈமான் இல்லாது முழுமை பெறாது. இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் எங்களை எப்படி படைக்கப்பட்டதோ, அதாவது ஒரு பெஸ்ட் மோல்டாக பெஸ்ட் டிசைனாக படைக்கப்படும், அதே பெஸ்ட் டிசைனில் இருக்கிறதுக்குரிய ஒரு குவாலிட்டி அல்லது ரெண்டு குவாலிட்டியாக சொல்கிறது ஈமானும் அமலு சாலிஹாத்தும் தான். ஆகவே இந்த இதை இது பண்ணணும். ஃபலஹும் அஜுருன் கைரு மம்னூன். ஃபண்டா தெரியும், அதோடு வாரது, அது குன் ஃபயக்கூன் மாதிரி ஒன்றை தொடர்ந்து அடுத்ததாக வாரது. இப்படி நீங்கள் செஞ்சால் அடுத்ததெல்லாம் உடனே ஒரு ரிவார்டை தாரான். அஜுருன்னா தெரியும், ரிவார்டு கூலி. ஃப லஹும் அவங்களுக்கு அப்படி செஞ்சால் அவங்களுக்கு அஜுருன் ரிவார்டு ஒன்று இருக்குது. கைரு மம்னூன் முடிவே இல்லாத ரிவார்டு இருக்குது. நெவர் எண்டிங் அனுபவம். கைரு மம்னூனுக்கு இது நெவர் எண்டிங். அது இதை அல்லாஹ் யூஸ் பண்ணிக்கிற வேர்ட் சுப்ஹானல்லாஹ். சும்மான்றது கொஞ்சம் லேட்டாகி வரலாம், சும்மாண்டா கொஞ்சம் ஒரு இது. ஆனால் ஃபன்றது மிக குயிக்காக வரக்கூடியதான் ஃபன்னு சொல்கிறேன் பொதுவான இதில். இதில் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் ஃபலஹும் லஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். அப்படி இது பண்ணின உடனே உங்களுக்கு அல்லாஹ் அஜ்ருன் கைரு மம்னூன், அது நிரந்தரமான அல்லது முடிவே இல்லாமல் இன்ஃபினிட்டியான கூலியை சொல்கிறான். இதில் அல்லாஹ் குவாலிட்டியை பற்றி கதைக்கவும் இல்லை, குவான்டிட்டியை பற்றி கதைக்கவும் இல்லை. நீங்கள் இப்படியான ஆக்கள், அதாவது ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் அல்லது பொருத்தமான அமல்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது அஜுருன் கைரு மம்னூன். அந்த அஜுர் எப்படி இருக்கும்னு சொன்னால் முடிவே இல்லாத இருக்கும். அப்போ இதில் ரெண்டு மாதிரி ஆட்கள் சொல்கிறது. இது சொர்க்கத்தில் இருக்கக்கூடியது, சொர்க்கம் போனால் அங்கே ஒரு மரணம் ஒன்று இல்லை தானே, அந்த இதை சொல்கிறது. அதே நேரம் இந்த உலகத்திலேயும் இது ஒன்றா இருக்கும். இந்த மார்க்கம் அல்லது இந்த வழிகாட்டல், அந்த இஸ்லாம்ன்றது ஒரு மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் எங்கள் எல்லாத்தையுமே எங்களை நாங்கள் வருத்தி கொண்டு அந்த மறுமையை தேட சொல்லலை, ரைட். இந்த உலகத்தை வளப்படுத்துவதன் ஊடாகத்தான் அந்த மறுமையை தேடணும். இந்த உலகம் மறுமையிட விளை நிலம்ன்றதாக தான். ஆகவே இதை மிகவும் பேலன்ஸ் பண்ணப்பட்ட மிகவும் அழகான ஒரு மார்க்கம் அல்லது ஒரு வழிகாட்டல்ன்றதுக்குரிய ஒரு சிறந்த ஒரு சிறு உதாரணம் தான் இந்த சூரான்றது இன்னொரு விளக்கம். திருப்பி யுகதிபுக வாய்து பித்தீன். இதில் ஃபன்றது சோ என்று வரும். மான்றது ஒரு அத்தியாயம் அல்லது வசனம் கேள்வியாக ஆரம்பிக்கிறதாக வரும். யுகதிபுன கதாபுன்னு சொன்னால் பொய்யன், யுகதிபுக பொய்ப்பித்தது, உங்களை பொய்ப்பிக்க வைக்கிறது அல்லது பொய்யனை கருத வைத்தது உங்களை என்று வரும். பாய்துன்னு சொன்னால் பிறகு பித்தீன்னு இல்லை, பீன்றது கொண்டு அல்லது ஆள்னு வரும், தீன். ஆகவே இந்த விஷயங்களுக்கு பிறகு எது உங்களை பொய்யனை நினைக்க வச்சது, தீனை கொண்டு. தீன்ன்றதுக்கு ரெண்டு விஷயங்கள் வரலாம். அதில் ஒரு இதுதான் தெரியும், யௌமுத்தீன், மாலிகி யௌமுத்தீன் சொல்லக்கூடிய, அதாவது மறுமை நாள் சம்மந்தமாக சொல்கிறது தீன் அல்லது விசாரணை அல்லது ஜட்ஜ்மெண்ட் என்று வரும். ஆகவே பீன்றதுக்கு இங்கிலீஷில் பைன்னு சொல்லலாம். ஆகவே பொய்ப்பிக்க வைக்கிறது எதை கொண்டுன்னு சொன்னால் மறுமை நாளை கொண்டு. அப்படி இல்லைன்னா தீனுக்கு இன்னொரு விளக்கம்தான் தீனுல் இஸ்லாம்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் அல்லது இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை பொய்ப்பித்தது அல்லது எது உங்களை இந்த இஸ்லாத்தை கொண்டு பொய்ப்பிக்க வச்சது என்று சொல்லி வரும். ஆகவே இது ரெண்டும், இந்த தீனுக்கு ரெண்டு விளக்கங்கள் இருக்கிறது. இந்த விளக்கங்களை வச்சு அடுத்த வசனத்துக்குரிய விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் பி அஹ்கமில் ஹாக்கிமின். அல்லாஹ்வை நீங்கள் மிகவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜட்ஜாக, அஹ்கமுல் ஹாக்கிமின், அல்லாஹ் இல்லையா, அல்லா பார்க்கலையா என்று கேட்குறது. இதில் ஒரு இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன போல் தீனுக்கு ரெண்டு இது வரலாம். ஒன்று ஜட்ஜ்மெண்ட் டே, தீர்ப்பு நாள் வரலாம். அப்படி தீர்ப்பு நாள் வர மாதிரி இருந்தாலும் இது அஹ்கம் ஹாக்கிம்ன்றது ஜட்ஜஸை குறிக்கும். அஹ்கம் ஹக்கீம்னு சொன்னால் ஜட்ஜஸ் சொல்கிறது, நீதிபதியை சொல்கிறது. அஹ்கம்னு சொன்னால் பெஸ்ட் அமாங், அதாவது ஜட்ஜுகளுக்கெல்லாம் பெரிய ஜட்ஜ்ன்ற மாதிரி வாருது. அல்லது இந்த இதுக்கு தீனுக்குரிய விளக்கமாக இந்த மார்க்கம் எடுத்தேன்னு சொன்னால்
மார்க்கத்தில் இருக்கிற அஹ்காம்கள்னால் சட்டங்கள். அந்த சட்டத்தை எல்லாம் மிகவும் அழகான சட்டங்களை போட்டு அப்போ நீங்கள் பார்க்கலையா அல்லது அப்படி இல்லையான்னு கேட்குறதா இருக்கும். ஆகவே இந்த ஓவராலான ஒரு இது பண்ணுற நேரம் அல்லாஹ் இந்த சூரா தீனூடாக மிக ஒரு இந்த இஸ்லாத்திலே கூட ஃபண்டமெண்டல்ஸில் 3 அழகாக சொல்கிறேன். ஒன்று எங்களுக்கு தெரியும், எங்களோட இதில் வரக்கூடிய தௌஹீத் அல்லது இந்த ஆமனு ஆமிலு சாலிஹாத்தின் அந்த தௌஹீதை சொல்கிறேன். அது இல்லாமல் ரிசாலத்தை ஆரம்பத்தில் சொல்கிறது ரிசாலத், வித்தியாசமான எங்களுக்கு தந்த ரிசாலத் மட்டும் இல்லாமல் மேஜராக வழங்கப்பட்ட ரிசாலத் 5 உலுல் அஸ்ம்களை பற்றி சொல்லலாம். ரிசாலத் ரிசாலத், தௌஹீத், அடுத்தது ஆஹிரா, யுகத்திபுக்க பாவதி பித்தின்னு சொல்லி ஆஹிரா. இந்த 3 முக்கியமான இதாக சொல்கிறான்றது ஒரு விஷயம். அது இல்லாமல் இந்த சூரா தீன் எங்களுக்கு நாட விரும்புகிற அல்லது எங்கள்கிட்ட ஏற்படுத்த விரும்புகிற விஷயங்கள் உண்டாக உண்மையிலே இந்த சூறாட மையக்கருத்தாக இருக்கக்கூடிய அந்த வசனம் லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் 3 முக்கியமான ஃபேக்கல்ட்டிஸையும் மிக பெஸ்ட்டாக கொண்டு படைக்கப்பட்டதனூடாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலை சொல்லி அதனூடாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது எங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த பொறுப்புணர்வு சதமாக கிடைக்குது. ஆகவே இமாரத், இகாமத்துத்தீன், அதுவும் இல்லாமல் ஹலீஃபா என்ற அந்த பணி, அது இல்லாமல் ஷாஹிதுகளாக இருக்கிறது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீண்டுட்டு போகுது. ரெண்டாவது தான் அந்த ஈமானுக்கும் ஆக்ஷனுக்கும் அமலு சாலியாகவும் இருக்கக்கூடிய முக்கியமான பங்கு. அது ரெண்டுமே சரியாக நிறைவேறுற பொழுது தான் இந்த மார்க்கம் பூரணமாகும். அதாவது டிவைன் ஜஸ்டிஸ், அஹ்கமுல் ஹாக்கிமீன் என்று சொல்லக்கூடிய அந்த டிவைன் ஜஸ்டிஸ் முக்கியமாக இந்த சூறாவினூடாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது நாங்கள் செய்கிற எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் அங்கே ஒரு ஜஸ்டிஸ் இருக்கும். அதே நேரம் எங்களுக்கு இங்கே அநீதி இழைக்கப்பட்டாலும் அங்கே நீதி கிடைக்கும் என்றது ஒரு தன்மை. அதே நேரம் நாங்கள் இன்னொருத்தருக்கு அநீதி இழைக்கப்பட்ட நேரம் நாங்கள் கேள்விக்குள்ளாக்கப்படுவோம் என்ற அந்த ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் கடைசியாக அப்ரிஷியேஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ், அல்ல எங்களுக்கு தந்திருக்கிற அருட்களுக்கான நன்றி உள்ளாகலாக மாறுறது இருக்கிறது என்றதும் இந்த சூறாவினூடாக நாங்கள் பெறக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் அல்லது படிப்பினை. இது பல அதாவது ரெவல்யூஷன்ஸ், அதாவது வேதங்களை ஞாபகப்படுத்தி சொல்வதனூடாக அதுக்கு ஒரு முத்திரையாக வந்த இந்த இஸ்லாம் அது எங்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக கிடைச்சது ஒரு முக்கியமான ஒரு அருள். அது அல்லாமல் எங்களோட படைப்பு அல்லது எங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஒவ்வொரு பொட்டென்ஷியல் ரிஸ்க்குன்னு சொல்லலாம், அது ஒரு அருள். ஆகவே இவ்வாறாக இந்த படிப்பினை நின்று போகுது. கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னதில் ஒரு ஹதீஸ் ஒரு தான், இந்த சூறா ஓதி முடிக்கிற நேரம், தொழுகைக்கு அப்பால் தொழுகைக்கு வெளியால் சூறா ஓதி முடிக்கிற நேரம் அந்த சூறா முடியுதானே அலைஹிஸ்ஸலாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன் என்று அதோடு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வசனங்களாக ரசூல்லா எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். பலா வஅன ஸாலிக மின ஷாஹிதீன், எஸ் அல்லாஹ், நீ உன்னுடைய அந்த நீதிக்குரிய அந்த நீதித்தன்மையை அதுக்குரிய ஷாஹிதுகளாக நாங்கள் அதுக்குரிய சான்றுகளாக இருக்கிறோம் என்றதை சொல்கிறது. ஆகவே இவ்வாறாக படிப்பினை தந்த இந்த சூறாவினூடாகவும் நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்குரிய படிப்பினை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.